நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உணவே மருந்து, மருந்தே உணவு. நமது இந்திய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக டிசம்பர் 14ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை ஈட் ரைட் மேளா என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்துட்டு இருக்காங்க. அதனை சார்ந்து இன்றைய தொலைப்பாளம் நிகழ்ச்சியில நம்ம சரியான உணவை எப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது அப்படின்ற ஒரு தலைப்புல இன்றைய நிகழ்ச்சியில கலந்துரையாட போறோம். இன்றைய நம்மோடு உரையாடுறதுக்காக வந்திருக்காங்க புதுச்சேரி அரசின் உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து வந்திருக்காங்க டாக்டர் SD பாலகிருஷ்ணன் சார் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றும் ஒரு எண் 22722488. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப காலையில தொடங்கி இரவு வரைக்கும் நம்ம பணி நிமித்தமா ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருக்கறனால நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம் அப்படின்றது ஒரு நினைவுல வச்சுக்காம சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த உணவுல தேவையான புரதம் இருக்கா, கார்போஹைட்ரேட் இருக்கா, இல்ல விட்டமின்ஸ் இருக்கான்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அந்த உணவை கலப்படம் இல்லாம இருக்கா இல்லையா, அந்த உணவை நம்ம எப்படி பரிசோதித்து தெரிஞ்சுக்கிறது, சோ அதற்கான விளக்கங்கள் நிறைய நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. நிகழ்ச்சியில டாக்டர் சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். இப்ப பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் ஈட் ரைட் மேளா இப்போ டிசம்பர் 14 இன்று தொடங்கி 16ஆம் தேதி வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. சோ ஈட் ரைட் மேளான்றது என்ன, அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, அது தொடங்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்றது நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா விளக்கம் சொல்லுங்க சார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா FSSAன்னு ஒரு நாமினி பாடி வச்சிருக்காங்க. அது உணவு பாதுகாப்புத்துறை நேஷனல் லெவல்ல அவங்க என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இந்த வரப்போற 2019ஆம் ஆண்டு காந்திஜியின் 150வது பிறந்த நாள். காந்திஜி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹெல்த்தி ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க சரியான விதத்தில் சாப்பிடும்போது உங்க மைண்ட் நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ காந்திஜியோட இந்த கொட்டேஷன் வழியா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சத்தான செறிவூட்டப்பட்ட உணவை குறைந்த அளவு சாப்பிட்டா உங்களுக்கு நிச்சயமா ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா FSSAI ரன் பண்றாங்க. இதுக்கு பேர் ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட். 2018ஆம் ஆண்டு ஜூன் மாசம் தொடங்கியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா மெயினா ஸ்கூல் சில்ட்ரன் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுறுத்தல் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈட் ரைட் இந்தியாவோட முக்கியமான அம்சம் நீங்க சத்தான உணவு அப்படிங்கிற என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா, அதுல சால்ட் கம்மியா இருக்கணும், ஆயில் கம்மியா இருக்கணும், அதே சமயம் சுகர் ஆல்சோ கம்மியா இருக்கணும், புரதம் அதிகமா இருக்கும், புரதம் அதிகமா இருக்கணும். அது நம்ம பேலன்ஸ்டு டயட்னு சொல்றோம். ஸோ மேலும் இந்த காலத்துல நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரி ஐட்டம்ல நமக்கு தேவையான மினரல்ஸ் மற்றும் விட்டமின்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால நமக்கு செறிவூட்டப்பட்ட ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட் நமக்கு இந்த காலத்துல ரொம்ப அவசியமா இருக்குது. அந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டை நம்ம இது மாதிரி சால்ட், சுகர் அண்ட் ஆயில் மூணையும் குறைச்சி சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பாடி அண்ட் மைண்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்காக ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு சைக்கிளிங் யாத்திரா, அதுக்கு சைக்கிளத்தான் சொல்றாங்க, அது லாக் யாத்திரான்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் ஸ்வச் பாரத் யாத்திரான்னு சொல்லிட்டு அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கினாங்க. அக்டோபர் 16 என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உலக உணவு நாள். அதனால அந்த டேட்ல தொடங்கி ஜனவரி 27ஆம் தேதி டெல்லியில முடிக்கிறாங்க. இது இந்த ப்ரோக்ராம் வழியா இந்தியா ஃபுல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் சோசியல் மூவ்மெண்ட் இருக்கு, எல்லா NGOs அண்ட் பப்ளிக் பிளேசஸ், முக்கியமா மார்க்கெட் ஏரியாஸ், அதே சமயம் கம்பெனிஸ் லைக் பெரிய பெரிய கம்பெனி மாதிரி எல்லா இடத்துக்கு விசிட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஈட் ரைட் இந்தியாவோட மூவ்மெண்ட்டை பத்தி சொல்றது வழியா ஒரு அவேர்னஸ் உருவாக்குறாங்க. அவேர்னஸ் உருவாக்குறது வழியா எல்லாருக்கும் இந்த ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கிறதுக்கு ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட் வழியா உங்களுக்கு பரப்புரையாற்றி நல்ல வாழ்வு கிடைக்கிறதுக்காக இந்த ஈட் ரைட் மூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமா ஒவ்வொரு தலைநகரத்திலையும் ஒரு மேளா நடத்துறாங்க. இது மாதிரி இன்னைக்கு டெல்லியில 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 14 16 வரைக்கும் இந்தியா கேட் அது மாதிரி வேற சில ஏரியாவில் நடத்துறாங்க. இங்க ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே வச்சிருக்காங்க. ஃப்ரம் ஸ்ட்ரீட் ஃபுட் டு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா ஃபுட்டும் அங்க அவைல் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா ஃபுட்டுமே தரம் நிறைந்ததாகவும் குறைந்த விலையிலே மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேளா அங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே போல் ஒவ்வொரு தலைநகரத்திலையும் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க.
ஸோ இந்த இதுக்கு தான் வந்து ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட் அண்ட் ஈட் ரைட் இந்தியா மேலான்னு சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ சமீப காலமாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமாக நிறைய பேரால் பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா ஆர்ட் சே தொடாக்கம்ன்ற ஒரு இது வந்து பரவலாக இருக்கு. அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய பயன்பாடு என்னவா இருக்கு? ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட்டோட ஸ்லோகன் தான் வந்து ஆர்ட் சி தொடாக்கம். இது மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தான செறிவூட்டப்பட்ட உணவை குறைந்த அளவு டெய்லி நாம் வந்து இன்றிலிருந்து சாப்பிட தொடங்குவோம் அப்படிங்கிற ஸ்லோகன் தான் வந்து ஆர்ட் சி தொடாக்காம்னு சொல்கிறாங்க. அது வழியாக வந்து நம்ம வந்து நல்ல பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவை இன்றிலிருந்து சாப்பிட தொடங்குவோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஈட் ரைட் மேலா சொன்னீங்க, ஈட் ரைட் மூமெண்ட் சொன்னீங்க. அதில் வந்து 3 அப்ஜெக்டிவ்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னலாம் சார் சொல்கிறாங்க? ஒன்று வந்து கேட்டிங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு, ரெண்டாவது சேஃப் ஃபுட், மூணாவது பேலன்ஸ்டு டயட். இந்த மூணு பழக்கத்தையும் நம்ம எடுத்து வந்தோம்னா இது கூட சிறு சிறு உடற்பயிற்சிகள் செய்கிறது மூலிமா நம்ம பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட்டோட முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தி ஹைஜீனிக் ஃபுட், அதாவது சத்தான உணவு, ரெண்டாவது வந்து சேஃப் ஃபுட், சேஃப் ஃபுட்டுங்கிறது பாதுகாப்பான உணவு, மூணாவது வந்து பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உணவில் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கணும், அது சரியான விதத்தில் நிறைந்திருக்கணும், அது செறிவூட்டப்பட்ட உணவாக இருந்தால் மிக நன்று அப்படின்னு சொல்கிறாங்க. செறிவூட்டப்பட்ட உணவுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் இருக்குது, சால்ட்டில் வந்து நமக்கு வந்து அயோடின் இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். அதே சமயம் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் கிட்டத்தட்ட ப்ரெக்னென்சி உமன் நிறைய பேருக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. 70% ஆஃப் த ப்ரெக்னென்சி உமன் வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குங்கிறாங்க. அயர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடியில் சில வகையான ஃபார்மில் தான் அப்சர்வ் ஆகும், சில வகையான ஃபார்மில் அப்சர்வ் ஆகாது. சில டேப்லெட் எடுக்கிறப்ப அவங்க பாடியில் அப்சர்வ் ஆகாமல் கூட போகலாம். அதனால வந்து அவங்களுக்கு அயர்ன் கண்டென்ட் வந்து பாடியில் டெவலப் ஆகாமல் போகலாம். ஆனால் வந்து சால்ட்டு கூட சேர்ந்து கொடுக்குறப்ப நிச்சயமாக அவங்க பாடியில் வந்து அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இப்போ வந்து அயர்ன் வித் அயோடின் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட் அவைலபிளாக இருக்குது. இது வந்து மிக முக்கியமாக வந்து பிரெக்னன்சி உமன் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அயோடின் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னால நமக்கு வந்து காய்டர், முன்கழுத்து கழலை, ஹைப்போதைராய்டிசம், அது மாதிரி நிறைய நோய்கள் வரலாம். ஸோ அது வந்து அயோன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்ஸ்னு சொல்கிறாங்க. இது அவாய்ட் பண்ணணும், அயோடின் கட்டாயம் வேணும் நமக்கு சால்ட்டில். அதே சமயம் அயன் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறு குழந்தைகள் வந்து வளரும் பருவத்தில் வந்து ஐக்யூங்கிறாங்க இல்லைங்களா, அந்த டெஸ்ட் இன்டெலிஜென்ட் கோஎஃபிஷியன்ட், அது வந்து அயோடின் மற்றும் அயன் பற்றாக்குறையான குழந்தைகளுக்கு வந்து 13.5% தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஐக்யூ பெரும்பாலும் வந்து 25 to 30க்கு மேல இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதில் பாதி அளவு தான் இருக்கு. ஸோ வந்து வளரும் குழந்தைகளுக்கு வந்து மிக முக்கியமாக வந்து அயன் மற்றும் அயோடின் தேவைப்படுது. அது வந்து நாம இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்ல வந்து நம்ம வந்து ரொம்ப அது மாதிரி சத்தான உணவுகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம யாரும் அதை விரும்புறதில்ல. நமக்கு எது கைக்கு கிடைக்குதோ அதில் ஃபாஸ்ட்டாக செஞ்ச முடியுமோ அதை நம்ம செஞ்ச நூடுல்ஸோ வேறு ஏதாவது நிறைய காய்கறிகள் வச்சு குழந்தைகளுக்கு அனுப்புறதில்ல. அவங்களும் ஸ்கூலில் வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கேப் கொடுக்குறாங்க லஞ்ச் டைம். அதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஒரு கேரியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வெக்கமாக கூட இருக்கலாம், அதனால அவங்க எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்களுக்கு நிச்சயமாக வந்து பற்றாக்குறை ஏற்படுது. அது நிவர்த்தி ஆகணும்னா நிச்சயமாக வந்து இது மாதிரி ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டு சாப்பிடணும். ஸோ வந்து இந்த ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட்டோட முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தி ஃபுட், சத்தான உணவு, சேஃப் ஃபுட், பாதுகாப்பான உணவு. பாதுகாப்பான உணவுங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உணவு வந்து தரம் உயர்ந்ததாக இருக்கிற சமயத்தில் வந்து எந்த ஒரு கிருமிகள் பற்றி இருக்கக்கூடாது அதில். ஸோ அதுதான் பாதுகாப்பான உணவுன்னு சொல்கிறோம். அதாவது எந்த கிருமியும் அதில் இருக்கக்கூடாது. அதனால சில நமக்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து டிசென்ட்ரி, டயரியா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத பாதுகாப்பான உணவுன்னு சொல்கிறோம். மூணாவது வந்து பேலன்ஸ்டு டயட், சரிசமமான உணவு வித் ஃபோர்ட்டிஃபைட் டயட், செறிவூட்டப்பட்ட உணவாக இருந்தால் மிக நன்றின்னு சொல்கிறாங்க இந்த மூமெண்ட் வழியாக. ஓகே சார். இப்போ வந்து நேஷனல் லெவலில் வந்து இது நடந்துட்டு இருக்கு. புதுச்சேரி மாநிலத்தில் எந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு? புதுச்சேரி மாநிலத்தில் வந்து நம்ம வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கன்வாடி வழியாக கூட கண்டக்ட் பண்ணுறாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வழியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபுட் சேஃப்டி சம்மந்தமாக நம்ம நிறைய ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம். டாக்டர் கந்தவேலு சார் வந்து ஹெல்த் செக்ரட்டரி கம் ஃபுட் கமிஷனர், அவர் வந்து இன்சார்ஜாக இருக்கார். அப்போ வந்து நாங்கள் நிறைய சீசனல் டைம் மற்றும் அடிக்கடி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம். இந்த வகையான வந்து பொருட்களை நீங்கள் சாப்பிட்டா நல்லது, இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் கழுவி சாப்பிடணும், கார்பைடு அற்ற. நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம் சார். இணைப்பில் நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களை சந்திச்சுட்டு பேசலாம். வணக்கம் கவிபாலம். நேயரோட இணைப்பு துண்டிச்சிட்டு இருக்கு. ஓகே,
ஆக்சுவலி இப்போ புதுச்சேரி மாநிலத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஹலோ, வணக்கம் தொலைப்பாளம். வணக்கம். இணைப்புல கொஞ்சம் தடங்கள் இருந்துச்சு. இப்போ வந்து புதுவை மாநிலத்துல நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கிறதா சொன்னீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. புதுவை மாநிலத்தில் வந்து நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பாக அங்கன்வாடி சார்பாகவும் வந்து நிறைய வந்து பிஹெச்சிஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே போல் அவங்க ரேலிஸ்லாம் போயிருக்காங்க. ஸோ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வழியாகவும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஐ சார்பாக ஒரு ஃபுட் சேஃப்டி ஆன் வீல்ஸ்னு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வந்திருக்காங்க, சந்திச்சுட்டு பேசலாம். வணக்கம் தொலைப்பாளம். வணக்கம் சார், தயவு செய்து உங்களுடைய தொலைக்காட்சி அளவை வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் எட்ட வந்து பேசுங்க சார். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க இணைப்புல கொஞ்சம் சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்னன்றத சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்னன்றத கேளுங்க. சொல்லுங்க சார். 3 விஷயம் சொன்னீங்க, தரமான உணவு, பாதுகாப்பான உணவு, சரிவிகித உணவு. ஆமா சார். இப்ப இந்த மொபைல் ஆர்டர் பண்ணி இந்த இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுறாங்களே. ஆமா சார். அந்த உணவுல அந்த 3 கண்டிஷனுக்கும் உட்பட்டு இருக்குமா? அது யாருக்கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு செய்யறாங்க? அவங்க சொல்ற ஹோட்டல்ல தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களா? அதான் சார், இப்போ வந்து இப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்து இது பாண்டிச்சேரி மட்டும் இந்த மாதிரி மொபைலில் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது வந்து பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது சார். ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அந்த அந்த ஹோட்டல் வந்து உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக லைசன்ஸ் இருந்தால் மட்டுமே அந்த ஸ்விக்கி அது மாதிரி அந்த மொபைல் எடுத்து வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பர்மிஷன் உண்டு. ஸோ வந்து நிச்சயமா வந்து எங்க ஃபுட் இன்ஸ்பெக்டர் போய் அந்த ஹோட்டல்ல செக் பண்ணிருக்காங்க. ஸோ நிச்சயமா தரமான உணவு தான் சார் அது. ஆமா சார், அந்த ஹோட்டல்ஸ் வந்து நம்ம உணவு பாதுகாப்புத்துறை சம்பந்தமா உரிமம் மற்றும் பதிவு பெற்றிருக்கணும் சார். அப்பதான் அந்த மொபைல் வந்து அவங்க எடுத்துப்பாங்க சார் அந்த ஹோட்டல்ல. அதனால பயப்பட தேவையில்லை சார். கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா 1031 அந்த டோல் ஃப்ரீ நம்பர் பாண்டிச்சேரிக்கு நீங்க அணுகலாம் சார். மேலும் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து கோரிமேட்ல வந்து டென்டல் காலேஜ் பக்கத்தில் இருக்கு சார். அங்க வந்து கூட நீங்க கம்ப்ளைண்ட் நேரடியாக கொடுக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நாங்க உடனே போய் செக் பண்ணுவோம். அதை தவிர வந்து நீங்க மொபைல்ல வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஆப்னு ஒன்று இருக்கு, அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் பிளே ஸ்டோர்ல இருந்து. அந்த ஆப் வழியா நீங்க வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா அடுத்த நாள் டெல்லி போய் கம்ப்ளைண்ட் ஆகி இங்க வந்து நாங்க உடனே ஆக்ஷன் எடுத்துருவோம் சார். ஓகே சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார், இப்போ வந்துட்டு அந்த லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க. கரண்ட்ல வந்து அது வந்து பேஷனா இருக்கு, எல்லாருமே வந்து குக் பண்றது இல்ல, ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுக்கிறது இல்ல, அதை ஆர்டர் பண்ணி அப்படிதான் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பொதுவா வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு, அது இல்லாம ரோட் சைடு கடைகள்லாம் இருக்கு. ஸோ அந்த கடைகளுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க அந்த உணவுப் பொருட்களை வந்து மக்களுக்கு நாங்க வந்து 2014 ஆண்டுல இருந்து இந்த உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக வந்து ஆன்லைன் லைசன்சிங் சிஸ்டம் வந்து எஃப்எஸ்ஐ சார்பாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி நடைமுறையில் இருக்குங்க. ஒரு கடையோட டெய்லி சேல்ஸ் வந்து 4000 ரூபாய்க்கு மேலே, தட் மீன்ஸ் 12 lakhs per annum மேலே இருந்தால் அவங்க கட்டாயம் வந்து உரிமம் பெறணும். உரிமம் மற்றும் உரிமம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் லைசன்ஸ். அதுக்கு வந்து ஒவ்வொரு கடைக்கும் வந்து அந்த ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே சமயம் சிறு வியாபாரிகள் டெய்லி 2000 3000 சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் பதிவு கொடுக்குறோம். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். எதுக்கு வந்து அது கட்டாயம்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எங்கிட்ட பதிவு உரிமமும் பெறும்போது ஷெட்யூல் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது உணவை தரமாகவும் மற்றும் பாதுகாப்பை எப்படி வந்து மக்களுக்கு வழங்குதல் அப்படிங்கிற அறிவுறுத்தல் தான் பேர் வந்து ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். சொல்லிக் கொடுக்குறப்ப சொல்லுவோம், நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் ஹைஜீனிக் கண்டிஷன், பர்சனல் ஹைஜீனிக் கண்டிஷனை நீங்கள் வந்து கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட் ஆர் நீங்கள் ரோட் சைடு ஹாக்கர்ஸ் அவங்க ஆர் இட்னரியன்ஸ். அதே சமயம் வந்து அடுத்து வந்து ஹைஜீனிக் ஃபுட் ஹேண்ட்லிங், கட்டாயம் வந்து ஹைஜீனிக் ஃபுட் ஹேண்ட்லிங் பண்ணணும். மூணாவது வந்து ஹவு டு சர்வ் த சேஃப் ஃபுட் டு த பப்ளிக். இந்த 3 சம்பந்தமாக நாங்கள் வந்து ஷெட்யூல் 4ல் இருக்குது.
அது எங்கள் வெப்சைட்டில் கூட இருக்குது. fssa.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். இந்த வெப்சைட்டில் நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வழியாக நாங்கள் அறிவுறுத்தலை கொடுப்போம். ஸோ வந்து ஒரு வெண்டர் அப்படின்னு வச்சுங்க, ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சி தொடங்குகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்று வந்து புதுவை மாநிலத்தில் வந்து ஒரு உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து டாக்டர் SD பாலகிருஷ்ணன் சார் வந்து நம்மக்கிட்ட எப்படி உணவெல்லாம் நம்ம பாதுகாப்பான உணவை எடுத்துக்கிறது, சத்தான உணவு எப்படி எடுத்துக்கிறது, தூய்மையான உணவு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நிறைய விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் நிறைய சந்தேகம் இருக்கும், நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து எப்படி வெளியில இருக்கிற ஃபுட் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்றத சந்தேகம் கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றும் ஒரு எண் 22722488. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து பேஷனா வெளி ஃபுட்டு தான் லைக் பண்றாங்க. வீட்டில் எவ்வளோதான் ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா குக் பண்ண ஃபுட்டா இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காக வெளியில போறாங்க. ஸோ அந்த டேஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றப்போ அவங்க உடம்புல வந்து தேவையில்லாத சம்டைம்ஸ் ஃபுட் ரிலேட்டடான டிசீஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் அப்படிலாம் கூட இருக்கு சொல்றாங்க, உணவு மூலயமா வரும் கண்டாமினேட்டடான உணவை சாப்பிட்றப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு. ஸோ பொதுவாக ஜங்க் ஃபுட்டுன்னு எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து மெயினா இருக்கிறது சால்ட்டு, கீ அண்ட் சுகர். ஸோ இப்போ நீங்க வந்து சால்ட்டை பத்தி சொல்லியிருந்தீங்க, இவ்வளோ அளவு எடுத்துக்கணும் இப்போ பிரெக்னன்சி குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ யங்ஸ்டர்ஸ் அதோட வந்து பெரியவங்களுக்கு அதை பத்தின ஒரு தெளிவான கருத்தோ சிந்தனையோ இல்லாம அன்லிமிட்டடா தான் அவங்க இன்டேக்கா எடுத்திருக்காங்க டெய்லி சாப்பாட்டுல. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க வந்து அந்த கீ எப்படி ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவு எடுத்துக்கணும், அதோட ஒன்று சுகரை எப்படி இது பண்ண சொல்றோட ஜெனரலா ஆயில்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லோகன் சொன்னோம், ஆச்சி தோடாக்கம் அப்படின்னு சொன்னோம். அதாவது குறைவான சத்தான உணவை நீங்கள் டெய்லி எடுங்க என்றிலிருந்துன்னு. ஒன்று வந்து உங்களோட அன்றாட பழக்க வழக்கத்தில் வந்து நீங்கள் சால்ட்டை குறைக்கணும்னு சொன்னோம். அதே சமயம் சால்ட்டில் குறைச்சாலும் நீங்கள் வந்து அந்த சால்ட்டில் வந்து ஹை அயன் கண்டென்ட் அண்ட் ஹை அயோடின் கண்டென்ட் இருக்க மாதிரி சால்ட்டை வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால். ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒரு ஆசிட்ஸ் இருக்குது. அதை நம்ம டிரான்ஸ் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். அது மெயினாக வந்து வனஸ்பதி, அப்புறம் மார்கரைன், அப்புறம் பேக்கரி ப்ராடக்ட் மேலே தடவக்கூடிய வெண்ணெய் போன்ற பொருள் அதில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணுற ஆயில், வீட்டில் நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கிற ஆயிலில் வந்து இது மாதிரி டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக டெவலப் ஆனு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபேட்டை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த டிரான்ஸ்ஃபேட் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து HDL குறைவாக இருக்கிறதுனாலையும் LDL அண்ட் VLDL அப்படிங்கிற கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த VLDL அண்ட் LDL பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபேட்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வனஸ்பதி வந்து டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீயாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே சமயம் வந்து இந்த விட்டமின்ஸ் ADEK இந்த விட்டமின்ஸும் சில சமயம் வந்து இந்த வனஸ்பதியில் வந்து ஹைட்ரோஜனேஷன் பண்ணும்போது குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனஸ்பதியில் வந்து இந்த ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபேட் வந்து கட்டாயம் வந்து நம்ம வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டில் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பட்டர் அதிகமாக சாப்பிட்றனாலையோ, மார்கரைன் அதிகமாக சாப்பிட்றனாலையோ, இல்லை சீஸ் அது மாதிரி ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றப்போ உங்கள் டிரான்ஸ்ஃபேட் வந்து உங்கள் பாடிக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து பெரும்பாலும் எதில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மேடம் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்டில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பர்கர் வாங்கினீங்கன்னா ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுருப்பாங்க, அதில் வந்து டாப்பிங்ஸ் இருக்கும். டாப்பிங்ஸில் வந்து நிறைய வந்து அந்த மார்கரைன்ஸ் அப்படி என்ன சொல்கிறக்கூடிய நீங்கள் மயோனி சாஸ்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு ஆயில் பேஸ்டு இமர்ஜன்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபேட் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியிருக்கு டெய்லி. இது மாதிரி அதிகமாக எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து LDL கொலஸ்ட்ரால் அண்ட் VLDL கொலஸ்ட்ரால் அண்டு ட்ரைகிளிசரைட் லெவல் வந்து உங்கள் பாடியில் ஹை ஆயிரும். அதனால நீங்கள் வந்து நிறைய இந்த ஹார்ட் சம்பந்தமான வியாதிகளுக்கு வந்து உட்பட வாய்ப்புகள் அதிகம். அண்மை காலமா ஆய்வு அறிக்கைகள் கூட என்ன சொன்னா, யங்ஸ்டர்ஸ் above 30 இருக்கவங்களுக்கு வந்து அந்த மாரடைப்பு வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம்னா உங்களுடைய உணவு பழக்கம் தான் அப்படின்னு சொல்லி ஜங்க் ஃபுட்டை வந்து பெரும்பாலும் அவாய்ட் பண்றது, சில்ட்ரன்ஸ்க்கு பெரும்பாலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேடம் அடுத்து சொன்னாங்க லோ சுகர் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் லோ சுகர் அப்படின்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா, இந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஒயிட் கலராக இருக்கிற வந்து கேன் சுகர் யூஸ் பண்ணுறோம். அந்த கேன் சுகரில் வந்து அந்த ப்ளீச் பண்ணுறாங்க, ப்ளீச் பண்ணுறது வழியாக தான் ஒயிட் கலர் கிடைக்குது. அதில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு SO2
அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து 30 ppm லெவல் தான் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப ஒயிட்டா இருக்கிற சுகர் நிச்சயமா வந்து 30 ppm எபோவா இருக்குது. நம்ம கவர்மெண்ட் வந்து ரேஞ்ச் சொல்றாங்க 30 to 40 ppm அது மாதிரி சொல்றப்ப அவங்கள ஹையர் எண்டில் மெயின்டைன் பண்றாங்க. அதே நம்ம ரெகுலரா அதிகமாக சாப்பிட்றப்ப அந்த சல்ஃபர் நம்ம பாடி உள்ள போறப்ப இட் கிரியேட் சோ மெனி ப்ராப்ளம்ஸ், அசிடிட்டி, அந்த வாமிட்டிங் சென்சேஷன், நம்ம வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்றது, இது மாதிரி இருக்கனால சுகரை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வந்து பனங்கற்கண்டு அது மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம பாடியில் குறைவாக இருந்தாலும் சேர்த்துக்கிறது வந்து நல்லது. அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம பாடிக்குள்ளே போகிறது வந்து தவிர்க்கலாம். ஓகே சார், ஒரு நல்ல அறிவுரையை சொல்லியிருக்கீங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் மக்கள் பயன்பெறுவாங்கன்ற நம்பிக்கையில் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா சார், இப்போ ஹோட்டல்லாம் இருக்கு, அதே மாதிரி ரோட் சைடு கடையெல்லாம் இருக்கு, அதுல இருக்கிற ஃபுட் எல்லாம் இருக்குல்ல சார், அது கலப்படம் இருக்கா இல்லையா? பொதுமக்கள் வந்து தெரியாம தான் அதை டெய்லியுமே எடுத்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற கலப்படத்தை நாங்க எப்படி சொல்லி தெரிஞ்சுக்க முடியும்? எங்க கலப்படங்கிறது இந்த சென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அடல்ட்ரேஷன் சொல்றாங்க. ஆக்சுவலி அடல்ட்ரேஷன் வந்து முன்பொரு காலத்தில் வந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக அன்ஹைஜீனிக் மேட்டர்ஸ்லாம் போட்டாங்க. இப்போ இந்த கலப்படம் வந்து ஒரு சில பேர் இன்டென்ஷனாவோ இல்லை நான் இன்டென்ஷனாவோ இல்லை ப்ராஃபிட் மேக்கிங்காகவோ இல்லை அந்த ஃபுட்டோட வந்து ஃப்ராக்ரன்ஸ் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து எது செஞ்சாலும் அது கலப்படம் தான் சொல்கிறோம். நம்ம சட்டம் வந்து ஒரு காலத்தில் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் இருந்தது, PF ஆக்ட்னு. இப்போ அந்த அடல்ட்ரேஷன் வேர்டு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதை நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஸ்டாண்டர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஸ்டாண்டர்ட் ஃபுட்டுனா தரமில்லாத உணவுன்னு சொல்கிறோம். முன்னாடி காலத்தில் வந்து கலப்படம் சொன்னோம், இப்போ வந்து அதை நம்ம தரமில்லாத உணவுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சப்ஸ்டாண்டர்ட் ஃபுட்டுக்கு வந்து நிறைய டெஃபினிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. FSSAல ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006, ரெகுலேஷன் 2011 வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தரத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் எடுத்துக்கிறீங்க, அந்த ஆயிலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க எக்ஸ்பைரி டேட். ஏன் எக்ஸ்பைரி டேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆயில் வந்து குறிப்பிட்ட காலம் தான் அதோட நேச்சுரல் லெவலில் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு ஆயிலை ஸ்டோர் பண்ணுறப்ப அது வெயிலில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை அது மேலே வெயில் படலாம், இல்லை கூலிங் கண்டிஷன் இருக்கலாம், இது மாதிரி அந்த மாய்ச்சர் அப்சர்வ் ஆகலாம் அந்த ஆயிலுக்குள்ளே. அது மாதிரி சமயத்தில் வந்து ஆயிலோட நேச்சர் கெட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலம் தள்ளி போன ஆயிலை பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் வேல்யூ, இந்த ரான்சிட்டி வேல்யூங்கிறது வந்து ஹையாக இருக்கும். அந்த ஆயில் வந்து நம்ம தமிழில் சொன்னால் வந்து ஆயில் கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னா சிக்கி பிடிச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதனால ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தரம் இருக்குது. அதே மாதிரி ரவா, ஆட்டா, மைதா எல்லாத்துக்கும் ஒரு தரம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குளுட்டன் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்ட் வந்து ஆட்டால் இருக்குது. அந்த குளுட்டனோட பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டாலே நிறைய ஃபோர்ட்டிஃபைட் ஆட்டா வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ கடையில் பார்க்குறப்ப நீங்கள் வந்து குளுட்டன் ஃப்ரீ ஆட்டா, சில பேருக்கு வந்து குளுட்டன் அலர்ஜி இருக்குது, அதாவது கோதுமை சம்மந்தமான உணவு சாப்பிடும் போது அவங்க அலர்ஜி வரலாம், அது குளுட்டன் ஃப்ரீ ஆட்டான்னு கிடைக்குது. அதே மாதிரி ஆட்டாவில் வந்து அயன் ஃபோர்ட்டிஃபை பண்ணுறாங்க, விட்டமின்ஸ் ஃபோர்ட்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து நம்ம வந்து அவாய்ட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த காலத்தில், பாடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிறைய வீட் சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறீங்கன்னா ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டை வந்து அதிகமாக வந்து மக்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஈட் ரைட் இந்தியா மேலால கூட அந்த ஒவ்வொரு கம்பெனி தனியாக ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் அங்கே போகிற பொதுமக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுறாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ லைசன்ஸ் கொடுத்து தான் வந்து நிறைய கடைகள் வந்து நடந்துட்டு இருக்கு, அதோட செக் பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலர்மெண்ட். இப்போ வீட்டில் உபயோகப்படுத்துறதையும் நீங்கள் மொபைல் வேன் எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணுறீங்க, அதுவும் நடந்துட்டு இருக்கு கிராமம். நாங்கள் வந்து மொபைல் வேன் வந்து வீக்லி த்ரைஸ் வந்து பொதுமக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு ஏரியாவில் கொண்டு போய் நிறுத்திட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் உங்கள் சப்போஸ் உங்கள் ஏரியாவில் இருக்க வாட்டரோட போர்ட்டபிலிட்டி, அதாவது குடிக்கும் தன்மை அது நல்லா இருக்கான்னு எங்கள் வேலை வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமல் சார்ஜஸ் 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அது வந்து டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். மற்றும் மேலும் வந்து நிறைய சாம்பிள் வந்து வெறுமையை கொண்டு வந்து கொடுக்காம தேவைப்படுறது மட்டும் செக் பண்ணுறதுக்காக வந்து 50 rupees நாங்கள் வந்து ஒரு நாமினல் ஃபீஸை கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து ஒரு ஃபார்ம் 5ன்னு ஒன்று இருக்குது, 5V ஒன்று இருக்குது, அதை விட நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒன்றே தரம் பண்ணி செக் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சேர்ந்துடும். ஓகே சார், இப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க வந்து சரியான உணவை தினமும் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னவா சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கூற விரும்புகிறீங்க சார்? இப்போ பொதுமக்கள் வந்து நம்ம இந்த ஈட் ரைட் இந்தியா 3 வழியாக என்ன சொல்ல போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சத்தான மற்றும் செறிவூட்டப்பட்ட உணவை இன்றிலிருந்து குறைந்த அளவு எடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பேலன்ஸ் டயட்டை வந்து ரெகுலராக உங்கள் குழந்தைகளுக்கு மற்றும் நீங்கள் வீட்டில் வந்து பேலன்ஸ் டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு
ஹெல்த்தியான பாடி நமக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் டயட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கார்போஹைட்ரேட்டோட விகிதங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து காலையில் எடுக்கிற ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட் கொஞ்சம் இருக்கலாம். அதே சமயம் வந்து புரதச்சத்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் வந்து இட்லி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கூட வந்து புரதச்சத்து மிக்க ஒரு சீரியல் பல்சஸில் வந்து முளைவிட்ட பருப்பு வகைகளை வந்து நீங்கள் கூட சேர்த்து ஒரு குழம்பு இது மாதிரி செஞ்சுக்கலாம். அப்புறம் மதிய ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ஐட்டம் அதிகமாக சேர்த்திக்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்டை வந்து அதிகமாக சேர்த்துறதுனால உங்களுக்கு வந்து சால்ட்டை குறைக்கலாம். நீங்கள் வந்து கண்ட்ரோல் யுவர் டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம இந்த விஷயத்தில். ஏன் கண்ட்ரோல் யுவர் டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, நம்ம வந்து எப்படி இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்துக்கும் நம்ம அடிமை ஆகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டங்கை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுக்கிறப்ப சால்ட்டு கட்டாயம் நம்ம பாடியில் கம்மியான விகிதத்தில் நம்ம சேர்த்துக்கிறோம். அதே சமயம் வந்து நமக்கு தேவையான ஆயில் வந்து யூஸ் பண்ணுறப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு தோசை மற்ற வேறு எந்த ஆயிலும் அதிக ஆயில் யூஸ் பண்ணாமல் ஒரு மினிமம் லெவல் ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஜிஞ்சர் ஆயில் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யூ அவாய்ட் அதர் ஆயில்ஸ் லைக் கிரவுண்ட்நட் ஆயில், மற்றபடி வேறு தேங்காய் எண்ணெய் இதிலெல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். கீயை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அதே சமயம் வந்து ஜிஞ்சர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய ஸ்டடீஸ் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. மேலும் வந்து இரவு உணவு வந்து குறைவாக சீக்கிரமே ஒரு 7-8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது. அந்த இரவு உணவுலையும் வந்து சாலட்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டைஜஷன் வந்து அது ஈஸி பண்ணி கொடுக்குது. இன்சுலின் செக்ரீஷன் வந்து நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து வயசாக உங்களோட அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த செக்ரீட் ஆகிற கான்சன்ட்ரேஷன் வந்து சுரக்கிற கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே இருக்குது. அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓகே சார், இன்றைக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லி பொதுமக்கள் வந்து பயன்பெற வகையில் நிறைய விழிப்புணர்வு விஷயமா சொல்லியிருக்கீங்க. உணவு பற்றின விஷயங்களை இனிமேல் அவங்க கவனமாக இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பாதுகாப்பான உணவு வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறோம் சார். நன்றி, வணக்கம்.